குத்துவிளக்கு பூஜைக்குள்ள உட்காந்துருக்க ஒரு நிமிஷம் கவனிக்க. நான் என்னெல்லாம் பூஜை என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். அதெல்லாம் பக்கத்துல இருக்காங்கிறது அப்படியே எல்லாருக்கும் வெறுமணி பக்கத்துல இருக்காங்க செக் பண்ணிக்கணும். பக்கத்துல ஏதோ இல்லைன்னா சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோமா, ஏதோ இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெத்தலை பாக்கு பாத்தீங்கன்னா குத்துவிளக்குக்கு முன்னாடி வச்சுக்கணுமா? வெத்தலை பாக்கு பாத்தீங்கன்னா குத்துவிளக்குக்கு முன்னாடி வச்சுக்கணும். இந்த குத்துவிளக்குல முன்னாடி வச்சுக்கோங்கம்மா. வாழைப்பழம் பக்கத்துல வச்சு அந்த பிள்ளையாருக்கு ரெண்டு சைடு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் மூடி ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு ரெண்டு வைங்கம்மா. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா வெத்தலை, அதாவது வெத்தலையுடைய நுனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். வெத்தலை பார்க்க கொடுக்குங்க. ரைட் சைடு நுனி ரைட் சைடு மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் மூடி ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சுக்கோங்க. வெத்தலை பார்க்க முன்னாடி இடம் இருந்தாலும் விளக்குக்கு ரைட் சைடு ரெண்டு தேங்காய் மூடி ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கப்புல தண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்லாமிங் தீர்ந்ததுக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஏதோ பக்கத்துல இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கலாமா? மாடு ஆட்டுக்காரு மாடு மகளே
सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी இந்த குத்துவிளக்கு பூஜையான திருவிளக்கு பூஜையானது இப்ப ஆரம்பிக்க போறோம். எல்லாருமே சௌபாகியமா இருக்கணும். அவனுடைய பிரார்த்தனை மனசுல வேண்டிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லோகக்ஷேமாதம் சொல்லக்கூடியதான எல்லாருமே இந்த பூமியில இருக்க எல்லா ஜீவனும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஓம் த்ருவம் தேராசாவருணம் த்ருவம் தேவோ பிரஹஸ்பதிஹி த்ருவம் தஜிந்திர சாமிஸ்தராஷ்டம் தார்யதாம் த்ருவம் அர்வதஹிமாமி சாசலிஹி இந்திரதிகரோகோ மசமோ வதந்தி சாரோ சமந்திரே சமோ தந்ததானா தேண்டர்வா அவாஸ்ரேதோ ஆரம்பகால சுபமுகூர்த்தோ ஸ்ருதான கிருண்வந்தோ சுபமுகூர்த்தோஸ்தோ சுப்ரதிஷ்டிதமஸ்தோ பிரத்யாஸ்ஸஹ வீர்நமசோ வதத்வம் தேவம் மித்ரதேயன்னாஹஸ்தோ அனுராதான் அவிஷாவர்த்தயந்தஹ சதஞ்சீவேன சததஸ்தவீராண. அந்த பூ பாத்தீங்கன்னா இப்போ பிரார்த்தனை பண்ண பூ பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கீங்கன்னு அந்த பூ பாத்தீங்கன்னா தீபத்துடைய பாதத்துல சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா சங்கல்பம்னு சொல்லி பேரு. சங்கல்பம்னா இன்னைக்கு என்ன திதி வாரம் நட்சத்திரம் இன்னைக்கு என்ன பூஜை பண்ண போறோம் எங்க இருந்து பண்ண போறோம்ங்கிறது சங்கல்பம்னு சொல்லி பேரு. சங்கல்பங்கிறது சமஸ்கிருத சங்கல்பம் தமிழ்ல பாத்தீங்கன்னா உறுதிமொழின்னு சொல்லி அர்த்தம். அதனால நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இங்க வாங்கி அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அக்கல் இருக்கும். அந்த அக்கலை முதல்ல கையில எடுத்துட்டோம்னா பிள்ளையார பாத்தீங்கன்னா பிள்ளையார வச்சு ஒரு 5 வாட்டி கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடது கை பாத்தீங்கன்னா வலது பக்கம் தொட வேலை வச்சுக்கணும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த வலது கையில அக்கல் இருக்கும் மஞ்சள் அரிசி. அந்த மஞ்சள் அரிசி இப்படி ஒட்டா முடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல மூடி வச்சுக்கணும். வலது பக்கம் வச்சுக்கணும். அந்த கையை பாத்தீங்கன்னா மூடி வச்சுக்கோங்க. ஓம் ஹரி ஓம் தக்ஷத ஸ்ரீ கோவிந்த கோவிந்த மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிராமணः द्वितीयपराग्ने कलियुगे जम्बूद्वीपे भारतवर्षे धरतकण्ठे दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने व्यावनारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये श्री विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायन्यामासे शुभवर्षोत्सवस्याः शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषेण विशिष्टाय अस्यां सुपतितो श्री भगवद आज्ञया भगवद कैंकर्य रूपम श्रीमन् नारायण प्रीत्यर्थम श्री देवदेवोत्तमस्य भगवद वासुदेवस्य अखिलांडकोटि ब्रह्मांडनायकस्य श्री सीतादेवी समेत श्री राधा
ராமபக்த ஸ்ரீ ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி அனுகிரகத வரப்பிரசாத சித்தியர்த்தம் சர்வேதா ஆஞ்சநேய சுவாமினः அனுகிரகத சித்தியர்த்தம். அப்படியே அவருடைய அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய கோடி கோடி சித்தியர்த்தம் ஸ்ரீ ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய குரு குரு சனி ரக்ஷ ராகுகேது ஆதித்யாதி நவগ্రహ தேவதா అనుగ్రహత సిద్ధ్యర్థం సర్వేషా సిద్ధిబుద్ధి బలవాంబికా సమేత శ్రీ రామచంద్ర స్వామినః అనుగ్రహత సిద్ధ్యర్థం సర్వేషా పరివార సర్వేషా విశ్వక్షేణాది సమస్త పరివార దేవతా రంగనాథ స్వామినః అనుగ్రహత సిద్ధ్యర్థం సర్వేషా సకల కార్య సిద్ధ్యర్థం సకల మంగళ కార్య సిద్ధ్యర్థం సర్వేషా సహ సర్వేషా పాపదోష సకల దిష్టిదోష నవగ్రహదోష నివర్త్యర్థం మంగళ కార్య సిద్ధ్యర్థం బాలకీనాం వాగ్దేవి శ్రీ లక్ష్మీమయగ్రీవ స్వామినః అనుగ్రహత ప్రాప్తి సిద్ధ్యర్థం ఆయురారోగ్య సిద్ధ్యర్థం సర్వేషా సకల సద్గుణ ఆద్య సిద్ధ్యర్థం శ్రీ అష్టలక్ష్మి కరుణః నిర్విఘ్నేన పరిసమాప్యర్థం ఆదౌ విఘ్నేశ్వర పూజా కరిష్యే నిగతం మంగళకరమాన స్వస్తి శ్రీ విశ్వావసు వరణము కూడియ ఇంద నన్నామిదే நவராத்திரி காலத்திலே பிரகாசிமாசத்திலே சுக்லபட்சத்திலே இன்று தீப மகாலட்சுமி அனுகிரகத்தினாலும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகத்தினாலும் இன்று நாங்கள் செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையினை அனைத்து தெய்வங்களின் அருளினாலும் நல்ல முறையில் நடந்து உலகத்தில் உள்ள அந்த அக்ஷரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கீழே வச்சிடலாம். காலு படாத மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு இலையில ஓரமா வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் முதுவிலக்கு, அதாவது நம்ம எந்த வீட்டில் நல்ல காரியம் பண்ணாலும் சரி, முதற்கடவுளான பிள்ளையார் சொல்லக்கூடிய முதற்கடவுள் விநாயகர் பூஜை பண்ணி நம்ம செய்யக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லி பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். இந்த பூஜைக்கு நம்மளுக்கு முதல்ல மஞ்சள் பிள்ளையார் முன்னாடி வச்சிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் உருள் அப்படியே இருக்கும். அந்த உருளுக்கு கையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்கம்மா. மஞ்சள் பிள்ளையார் இருந்தா பிடிச்சி வச்சிருந்தா சரி, பிடிக்காதவங்க பிடிச்சி வச்சுக்கோங்கம்மா. நம்ம இந்த பூஜை தொடங்க போறோம். பிள்ளையார் நினைச்சு பூஜை பண்ணி, அதாவது
இந்த வைதிகம் சொல்லக்கூடிய இந்த பூஜா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிக்கு உபச்சாரங்கள் சொல்லக்கூடிய 16 உபச்சாரங்கள் இருக்கு. இந்த 16 உபச்சாரங்கள்ல சொல்லப்படுது என்னன்னா, இப்போ நான் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவருக்கு நம்ம உபச்சாரம் பண்ணுவோம், தண்ணி கொடுப்போம், வாங்க உட்காரணும், கையில் அமைக்கணும்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மந்திரத்தால சொல்றோம். சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம்னு சொல்லக்கூடிய தேவி ஒவ்வொரு மந்திரம் சொல்லி அந்த தீர்க்க பார்த்தீங்கன்னா மந்திர சொல்லுவோம். அர்க்கியனா வாங்க தண்ணி கொடுக்கணும் சொல்லி அர்த்தம், சாத்தியனா பாதத்தை கழுவிக்கணும் சொல்லி அர்த்தம். ஸ்நானம் சொல்றேன், அதான் பாதம் பண்ணி அப்படியே பண்ணிட்டே வரோம். முதல்ல ஒரு பூ எடுத்துட்டோம்னா மகா கணபதி விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பூ கையில எடுத்துக்கோங்கம்மா. ஓம் கணாத்வா கணபஸ்ரீ தசாதனம். ஓம் மகாகணபதயே நமஹ. ஓம் மகாகணபதயே நமஹ. த்யாயாமி ஆவாஹயாமி. அந்த பூ எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரோட வச்சிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் அக்ஷதை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கோங்கம்மா. ஒரு 4 மந்திரத்தை சொல்லுவேன். அந்த 4 மந்திரத்தை சொல்லும் போது ஓம் பூஹு ஆவாஹயாமி, ஓம் புவாஹ ஆவாஹயாமி, ஓம் சுவாஹா ஆவாஹயாமி சொல்லும் போது பூலோகம் சுவர்லோகம் ஸ்வர்லோகம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லோகமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக த்யாயாமி ஆவாஹயாமி நமஹ. இப்போ கையில் இருக்க அக்ஷதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் எல்லாம் ஒரே செய்திருக்கோம். மஞ்சள் பிள்ளையார் தான் வச்சிருக்கோம். ஒரே கையில் இருக்க அக்ஷதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் மேலேயே வச்சிருக்கோம். கையில் இருக்க அக்ஷதம் சொல்லக்கூடிய மஞ்சள் ரிஷி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மேலேயே வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுக்கோங்கம்மா. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி நமகான்னு சொல்லும் போது சுவாமிக்கு ஒரு தீர்த்தம் விடணும். ஓகேங்களா? ஓம் மகா கணபதயே நமஹ. ஹஸ்தயோகம் அர்க்யம் சமர்ப்பயாமி நமஹ. நமகான்னு சொல்லும் போது மட்டும் ஒரு தடவை ஓம் அர்க்யம் சமர்ப்பயாமி நமஹ. ஓம் மகா கணபதயே நமஹ. ஆத்யம் சமர்ப்பயாமி நமஹ. ஓம் மகா கணபதயே நமஹ. ஸ்நானம் சமர்ப்பயாமி நமஹ. ஓம் மகா கணபதயே நமஹ. ஸ்நானஹ. அந்த அக்ஷரை வந்து பிள்ளையாரோட அக்ஷரம் கையில் இருக்க எல்லா அக்ஷரையும் கொஞ்சம் எடுத்துக்கோ. ஏதாவது நல்ல அரிசி எடுத்துக்கோங்கம்மா. நமகான் கையில் இருக்க அக்ஷரை எல்லாம் மற்ற பிள்ளையாரோட வச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் பார்த்தீங்கன்னா மோதிரவர்களை எடுத்துக்கிட்டோமா. சந்தனம் லைட்டா அதாவது கட்டியாச்சுன்னா லைட்டா குழப்பிக்கோங்க. குழப்பிட்டோம்னா நமகான்னு சொல்லும் போது இந்த சந்தனம் எடுத்து மஞ்சள் பிள்ளையாரோட வைக்கணும். ஓம் ரொம்ப கட்டியாச்சுன்னா அந்த தீர்த்தத்தை வந்து லைட்டா குழப்பிக்கோங்க. ஓம் மகா ஓம் கந்தர்பாராந்துராதரிஷாம் நித்யபுஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிஹோபத்வஜே ஸ்ரீயம் மகாகணபதயே நமஹ. இந்தாந்தாரயாமி நமஹ. இந்த சொந்தனை எடுத்து பிள்ளையாரோட வச்சுக்கோங்க. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வாத்மசாதினே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாகணபதயே நமஹ. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமசூரணம் சமர்ப்பயாமி நமஹ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தை கீழே வச்சுருங்க, ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூ வச்சிருக்காங்க. அந்த பூ எடுத்து பார்த்தீங்கன்னா ராகவதயே நமஹ. ஓம் நமோ கணபதயே நமஹ. ஓம் நம பிரமததயே நமஹ. ஓம் நமஸ்தேஸ்து நம்பூதராய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் பார்த்தீங்கன்னா அதாவது 4 ஊதுபத்தி வச்சிருக்காங்க. 2 ஊதுபத்தி எடுத்து அந்த தீபத்தை வச்சுக்கோங்க. ஏன் டிவி எல்லாரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகாகணபதி பாத்தீங்கன்னா ஊதுபதி காட்டிட்டு அடுத்து அந்த தீர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பிள்ளையார் காமிச்சு கீழே விட்டுருக்கோமா. தீர்த்தத்தை பாத்தீங்கன்னா பிள்ளையார்
வாசமணியம் சமர்ப்பயாமி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து இந்த தீபம் இருக்கும், மண் விளக்குல தீபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீபம் எடுத்து பிள்ளையாருக்கு ஆர்த்தி காமிக்கும். ஆதியம் ஓம் சர்வஸ்யாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு 16 உபச்சாரம் சொல்லக்கூடிய 15 உபச்சாரம். அடுத்து 16வது உபச்சாரமாக பாத்தீங்கன்னா இந்த பூ பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கோங்கம்மா. பிள்ளையாரோட வச்சு இந்த பண்ணக்கூடிய பூஜையில நம்ம முழுமையா பண்ணோம். நம்மளுக்கு இந்த தீப மகாலட்சுமி பூஜை பண்ண போறோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சத்தினாலும் நம்மளுடைய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகத்தினாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே திருக்க சுமங்கலியா இருக்கணும் சொல்லி சுமர்வியா கராவியா ஓம் ஜய கணேச ஜய கணேச ஜய கணேச பாகினா ஜய ஜய ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே திரும்ப வாங்கி சொல்லுவோம். ஓம் வக்ரதுண்ட காரிகேஷு சர்வதா மங்களகர மகா கங்கணபதயே மகாகணபதயே நமः சமஸ்தோபசார பூஜாம் சமர்ப்பயாமி நமः மகாகணபதயே நமः. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன். அந்த மந்திரத்தை சொல்ல உடனே பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா பாத்தீங்கன்னா லைட்டா ஆடி விடும். அந்த மஞ்சள் பிள்ளையார லைட்டா ஆடி விடுவோம். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய அதாவது சரஸ்வதியை நினைச்சு இந்த புஷ்பத்தை போகணும். ஓம் பிரணாதேவி சரஸ்வதி மாஜே பிரபாஜி ததே ஹீனாம விருணியவதோ. அதாவது வலது முகமா தான் ஏற்றணுமா, இடது பக்கம் ஏற்றக்கூடாது. வலது பக்கம் சுத்தி வர மாதிரி தான் ஏற்றணும், இடது பக்கம் ஏற்றக்கூடாது. ஓம்
முதல்ல சொன்ன மாதிரி புஸ்தகம் கையில் எடுத்துக்கோங்கம்மா. அதாவது ஒரு பூல ஒரு அக்கறை, ரெண்டு பூ 2 அக்கறை எடுத்துக்கோங்க கையில. முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப சரஸ்வதி தேவியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சரஸ்வதே நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதமே சதாஹ. அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ 4 வாடி மந்திரத்தை சொல்லுவேன், நமகான்னு சொல்லுவேன். இப்போ சொல்லும் போது இந்த தீபத்துடைய பாதத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை நினைச்சிட்டு அந்த 4 வாடி கொஞ்சம் நமகான்னு சொல்லும் போது புஷ்பத்தை சேர்க்கணும். ஓம் பூ சரஸ்வதி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் புவஹ சரஸ்வதி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் சுவஹ சரஸ்வதி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் பூர்வஸ்வஹ சரஸ்வதி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. सरस्वती देवी नमः जायामि आवाहयामि नमः. परमात्मा அடுத்து மகா அதாவது இந்த பூ எடுத்துக்கோங்க. சரஸ்வதி தேவி ஆவாகனம் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா நடுபாகத்துல பாத்தீங்கன்னா துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஜீவத்துடைய நடுபாகம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா துர்கா தேவி ஆவாகனம் பண்ண போறோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா துர்கா தேவியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஜாதவேதசே சுனபான சோமமராதி யத சுனபான சோமமராதி யதௌ நிதஹ திவேதஹ சனத்பரிஷதனி துர்காணி விஸ்வாநாவேவ சிந்தும் துரிதாத்யன்னிஹி தாமன்னிவர்ணாம் தபசம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமஹா கையில் இருக்க பூ பார்த்தீங்கன்னா 4 வாட்டி போடணும். நமஹான்னு சொல்லும் போது தொடங்கணும். ஓம் துர்காயை நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. ஓம் பூ துர்காதேவி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் பூவஹ துர்காதேவி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் சுவஹ துர்காதேவி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் பூர்வஸ்வஹ துர்காதேவி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தீபம் பார்த்தீங்கன்னா எப்படி மேல்நோக்கி எரியுதோ இந்த தீபத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பியை, அதாவது மகாலட்சுமி அம்பியை பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பண்ண போறோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாசீபூத சமஸ்ததேவமணிதாம் லோகைக தீபாம் புராம் ஸ்ரீமன்னந்தகடாட்சலப்த விபவஹ பிரம்மேந்திர கங்காதராம் வாம் திரிலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். தீபத்துக்கு மேலேயே வைக்கக்கூடாது. தீபத்துக்கு காட்டி கீழே வச்சிருக்கோம். தீபத்தை பாதத்தில் வச்சிருக்கோம். அரிசி பக்கத்துல கீழே வச்சிருக்கோம். இப்போ நமகான சொல்லுவோம். அதே நமகான நமகான்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தப்பு அந்த தீபத்துடைய தீபத்துடைய வைவாகத்திற்கு காட்சி அப்புறம் கீழே வச்சிருக்கோம். ஓம் தீப மகாலட்சுமி ஓம் பூஹு தீப மகாலட்சுமி நமஹ யாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் புவஹ தீப மகாலட்சுமி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் சுவஹ தீப மகாலட்சுமி தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஓம் பூர்வஸ்வஹ தீப மகாலட்சுமி நமஹ தியாயாமி ஆவாஹயாமி நமஹ. ஆவாஹன சமஸ்த தேவதாயை நமஹ. பாதயோ பாத்யம் சமர்ப்பயாமி நமஹ. समस्तावाहदेवताय नमः. स्नानं समर्पयामि नमः. समस्तावाहदेवताय नमः. स्नानानंतर आचमनीयं समर्पयामि नमः. पार्वतीया वालेना अक्षत எடுத்து சும்மா 4 அக்ஷத இருக்கும். 4 கையில எடுத்துக்கோமா. கையில எடுத்து வச்சுக்கோங்க. நமஹன்னு சொல்லும்போது தீபத்தை அதே மாதிரி தீபத்துக்கு மேல கட்டி கீழே வச்சுக்கோமா. தீபத்துக்கு மேல போடக்கூடாது. समस्तावाहन दिव महालक्ष्मी अम्बिकायै नमः. अस्त्र यज्ञोपवीत आभरण मंत्र अक्षतं समर्पयामि नमः. இப்போ பாத்தீங்கன்னா அந்த அக்ஷத 2 கையில எடுத்துக்கோங்க. சந்தனம் வைக்கணுமா. அடுத்து நான் சொல்லும்போது குங்குமம் வச்சுக்கலாம். சந்தனம் மட்டும் லைட்டா குழப்பிக்கோங்க. லைட்டா தீபத்துடைய பாதத்துல வைக்கணும். ஓம் கந்தத்வாராந்துராதரிஷாம் நித்யபுஷ்டாங்கரிஷிணீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிஹோ. இந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமகான்னு சொல்லுவேன். நமகான்னு சொன்னாலே இந்த தீபத்துடைய பாதத்தை வச்சுக்கலாம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. திவ மகாலட்சுமி ஸ்ரீகாயை கந்தாதாயாமி யதஸ்யோய ஹரித்ரா குங்குமச்சூர்ணம் சூரணம் சமர்ப்பயாமி நமஹ. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு அதாவது 16 உபசாரம்னு சொல்லக்கூடிய
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது தீப மகாலட்சுமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீப மகாலட்சுமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ண போறோம். இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தில் பண்றது ரொம்ப விசேஷம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தை எடுக்கணும். நம்ம நமகான சொல்றது அதாவது போட்டி, அதாவது நான் ஒரு வாட்டி இப்போ சொல்லுவேன் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணது அதை வாங்கி நீங்க சொல்லி போட்டின்னு சொல்லும் போது இந்த தீபத்துடைய மேல் பார்த்தோம்னா மகாலட்சுமி இருக்காங்க. இந்த மகாலட்சுமிக்கு மேலே தான் வைக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடியது அப்படியே நீங்க வாங்கி எல்லாருமே தான் திரும்ப சொல்லணும். ஓம் பொன்னம் நெய் பொருளும் தருவாய் போற்றி ஓமம் திருவுருவும் புனர்வாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் விரிந்தாய் போற்றி மூலவும் இறங்கியிருந்தாய் போற்றி வரங்கள் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொழியே ஆனாய் போற்றி இதே உலகம் ஈன்றாய் போற்றி பிரியர் பெரியோர் போற்றி பேரின்பம் ஒளிவே போற்றி பெருட்காலம் பேரொழியே போற்றி முடிவே ஆற்றல் உணஜாய் போற்றி மூலகம் தொழ போற்றி மதவே செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொழியே விளக்கே போற்றி ஓம் என்னும் பொருளாய் உள்ளாய் மண்டல மாமணியே போற்றி பலவை நல்கும் வள்ளியே போற்றி அரம்பலர்ந்த நாயகியே போற்றி வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அர்த்தமர் தூமணி போற்றி போற்றி முக்கட்சுடர் உதவியே போற்றி ஒளிக்குள் ஒளியாய் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடர்வொழியே இன்பொருள் போற்றி இருள் ஒழித்து இன்பம் தருவாய் போற்றி அருள் புரிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி அறிவுக்கு அறிவாய் போற்றி இல்லக விளக்கம் இறைவி போற்றி சுடர் விளக்கம் தூயாய் போற்றி விரலை களையும் இயற்கையாய் போற்றி எரிசுடர் என்ற இறைவியே போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாய் ஆதி விளக்கே போற்றி துந்தி சுடரை ஜோதியே போற்றி ஜோதியே போற்றி சுடர் விளக்கே உமையே போற்றி ஓதும் உள்ளே ஒளியாய் விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்கம் ஜோதியே போற்றி பலர்கான் பலர் விளக்கே போற்றி நல்லக
விளக்கே போற்றி வடம் கொடு உணர்வை விளக்கே போற்றி உயிரிலும் தீமயமாக்க விளக்கே போற்றி இடம்படும் ஞானத்தை விளக்கே நுண்ணறிவுக்கு எரிகோள் விளக்கே போற்றி ஆதியாய் நடமாடும் அழகிலே போற்றி மதிப்பார் மாமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி ஆகம முடிவே அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடச்சை எம்மான் போற்றி அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி இருளின மக்கள் இறைவியே போற்றி உருவின ஞானம் கொடுப்பாய் போற்றி இதெல்லாம் திருக்கும் திருவுருவே போற்றி பக்திகள் ஆழ்ந்த பராபரமே போற்றி பக்திகள் சத்தியமென்ற அமலே போற்றி செந்தாமரை ராஜே போற்றி ரஞ்சமென்றவரை சாரவாய் போற்றி ஆனா தாயார் சரணம் சொல்லாதவர்கள் அபாரமான தாயார். அதனால நம்ம அவருடைய பாத்திரம் பார்த்தீங்கன்னா மனசு நினைச்சு வேண்டிக்கோங்க. மேலும் நம்மளுடைய குடும்பங்களும் இந்த ஜீவ ஜோதியை நோக்கி கருணாகர தேவேஷ பக்தா மந்திரகாரக அஷ்டோத்திர மகாலட்சுமிய ஸ்தோத்ரிக்ஷதி பாண்டவ தேவ்யுவாச தேவதேவ மகாதேவ திரிகாலக்ய மகேஸ்வர கருணாகர தேவேஷ பக்தா மந்திரகாரக அஷ்டோத்திர சதஸ்யாஸ்ய மகாலட்சுமிஸ்து தேவதா स्वामन्त्रिणोऽन्यमुडिम्बिनीं सरसिजां वन्दे मुहुर्तप्रियां मादर्णमां कमले कमलायदाक्षीं श्रीविष्णुहृत्कमलवासिनि विश्वमातः क्षीरोदये कोमलकल्पगौरीः लक्ष्मीः प्रसीद ममतां शरण्ये त्रिकालम्योषवेदित्वा सन्वासद्विहितेन्द्रियः दारिद्र्यदमनं कृत्वा सर्वे स्थिरतेन्द्रः महालक्ष्म्यै नमः ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो देव महालक्ष्मी अम्बिका प्रचोदयात् महालक्ष्मी अम्बिकायै नमः कुङ्कुमार्चन महापुष्पाञ्जलिं समर्पयामि இந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா தீபத்தை காட்டி இந்த இன்னொரு துணையில் அர்ச்சனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரே துணையில் போட்டு சேர்த்துக்கோங்க. அர்ச்சனை பண்ணி இன்னொரு துணையில் போட்டிங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற துணை லெஃப்ட் சைடு கை பக்கம் ஒரு துணை இருக்கும். அர்ச்சனை பண்ணி போட்டது அந்த துணையில சேர்த்துக்கணும் தீபத்துக்கு. அத்தனை விஷயம் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் இந்த தீப மகாலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா அறிவு கூறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட படிப்புக்கு அடுத்த வீரம் வேணும். ஏதாவது ஒரு வீரமா இருந்தாலும் ஒரு துணிச்சலா இருந்தாலும் ஒரு சக்தி வேணும். சக்தி இருந்தாலும் ஒரு வேலைக்கு போக முடியும், பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா துர்கா தேவி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியோடு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சீக்கிரம் நடந்துட்டு துர்கா தேவி இந்த சக்திக்காக நம்ம துர்கா தேவி வழிபடுறோம். அது இல்லாம அவருடைய எதிரிகள் அழிவாங்க, நம்மளுக்கு கடல் தீரும். அதனால துர்கா தேவி Hare
நிவேத்தியம் பண்ணணும். இந்த கேசரி பார்த்தீங்கன்னா கேசரி தேங்காய் பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூ போட்டுருக்கீங்க. இந்த தீர்த்த பாத்திரம் சொல்லக்கூடிய இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா பூ போட்டுருக்கீங்க. இந்த பூலை பார்த்தீங்கன்னா தீர்த்தம் ஒரு 3 வாட்டி சுத்தி 3 வாட்டி ஒரு 5 வாட்டி சுத்திமா தீபத்துக்கு காட்டணும். ஓகேங்களா? ஓம் தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி காட்டணும். ஓம் இப்ப அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு 16 உபச்சாரம் கொஞ்சோண்டு பூ மட்டும் தீபத்துடைய பாலத்தை சேர்த்திருக்கோம். தெய்வ மகாலட்சுமி நமஹ. ஓம் சதுர்வேத பிரியே சதுர்வேத நவதாரய. இந்த பூ கையில எடுத்துக்கோமா. சும்மா நான் சொல்லும் போது கொஞ்சம் 2 பூவா சேர்த்து தீபத்துக்கு பார்த்துக்கலாம். தெய்வ மகாலட்சுமி நமஹ. ஓம் நான் சொல்லும் போது நமஹான சொல்லும் போது மட்டும் சேர்த்து பார்க்கலாம். ஓம் அக்னிமீகேன புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்வஜம் தோதாரம் ரத்னதாதம் ஹரி ஓம் நமஹ. ஓம் அக்னியாஜ வீதஜேஹ ரணாணாம் யதாஜத விஹோதா சஸ்ஸு தர்ஷதிஹ ஹரி ஓம் நமஹ. அக்னியாஜ வீதஜேஹ ரணாணாம் யதாஜத விஹோதா சஸ்ஸு தர்ஷதிஹ ஹரி ஓம் நமஹ. ஓம் சம்யோ தேவி ரவிஷ்டஜாஹோ அவந்தர்வீதயே சம்யோ ரவிஷ்டவந்தனஹ ஹரி ஓம் நமஹ. இந்த பூலை பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இருக்க பூலை தீபத்துடைய பாதத்தில் சேர்த்துருமா. இப்போ பார்த்தீங்கன்னா சமஸ்த நமஸ்காரம்
அப்படியே எந்திரிச்சுன்னா எல்லாருமே எந்திரிச்சிக்கலாமா? பூஜையில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சிக்கலாமா? ரெண்டு பூ கையில எடுத்துக்கோங்களா? கீழே இருக்க பூ உதாசனா யத்பூஜிதம் மயா தேவா பரிபூர்ணம் ததஸ்தமே ஓம் காயேன வாசா மனசேந்திரியை சஹதம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண कृष्णार्पणम् दिव्य महालक्ष्मी अंबिकायै नमः समस्तो पदार्थ पूजां समर्पयामि नमः இந்த குங்குமத்தை வச்சுக்கலாம் இல்லை ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க நீங்கள் குங்குமத்தை அதுக்கப்புறம் நெத்தியில் இட்டுக்கலாம் என்ன சொன்னாலும் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்களா இப்போ இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா வீடு பக்கமாக வீட்டுக்கு கொண்டு போனோம் அந்த பிரசாதத்தை அந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. இதை ஒன்று நல்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய பிரசாதம் நீங்க நெத்தில எடுக்கலாம். அதனால இந்த இருக்கிற பிரசாதத்தை அவாவா பூஜை பண்ண இலையில இருக்கிற பிரசாதத்தை எடுத்து போவாங்க. அதனால அவாவா இதெல்லாம் கொண்டு போயிடுவோம். இந்த தீபத்தை நீங்க போட்டு இந்த புத்தோட வீட்டை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு போய் சாமி வந்து இந்த புத்தோட போயிட்டு இப்படிங்க அப்படி 5 முகம் பத்த வச்சு பார்த்தீங்கன்னா தீபத்தை பத்த வச்ச மாதிரி வீட்டை கொண்டு போய் சாமி வந்து 5 முகம் பத்த வச்சிருக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு மழையாம கொண்டு போக முடியாதனால எல்லாருமே இந்த புத்தோட வீட்டுக்கு கொண்டு போய் சாமி கொண்டு போய் வச்சு 5 முகம் பத்த வச்சு சாமிக்கு ஆரத்தி பண்ணுவோம். பதில குறிச்சு இந்த பூஜையானது பூஜை அடைகிறது ஐதீகமா. அதனால இந்த விளக்கு வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சுவாமி ஒன்று வச்சு இப்போ எப்படிங்க 5 முகம் தீபம் பத்த வச்சு சுவாமி கும்பிட்டீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு 5 முகம் பத்த வைக்கணுமா, பத்த வச்சு சுவாமி ஆரத்தி காமிக்கணும். அதே மாதிரி இருக்கிற பிரசாதத்தால் அவாவா பூஜை பண்ண இடையில இருக்கிறது அவாவா எடுக்க எல்லாருமே.
मासस्य नवरात्रिदिन महात्रिविलघुपूज वरप्रसादबलसिद्धिरस्तु प्रदक्षिण